வணக்கம். நான் விஜயகுமார். இது ஆல் இன் ஒன் ஜனா சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ். யூபிஎஸ்னா என்ன, அதில் என்னென்ன வகை இருக்குது, அது எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க, யூபிஎஸ்க்கு உள்ளார என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கொன்னே வந்து சேரும். ரைட். யூபிஎஸ் அப்படி சொன்னால் அன்லிமிட்டட் பவர் சப்ளை, அதாவது இபி சப்ளை ஃபெயிலியர் ஆனாலும் அவுட்புட் வந்து கிடைக்கும். அந்த யூனிட்டுக்கு பேர் தான் யூபிஎஸ். இந்த யூபிஎஸ்ல ஆன்லைன் யூபிஎஸ், ஆஃப்லைன் யூபிஎஸ் விட்டு ரெண்டு வகை இருக்கு. இந்த ஆன்லைன் யூபிஎஸ் ஆனது எங்கே பயன்படும் அப்படின்னு கேட்டாக்க, பெரும்பாலும் ஐடி கம்பெனிஸில் பார்த்தாக்க இந்த ஆன்லைன் யூபிஎஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எங்கெங்கெல்லாம் கம்ப்யூட்டர் வந்து யூசேஜாக இருக்கோ, சர்வர் எங்கெல்லாம் யூசேஜாக இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்க சொன்னாக்க ஆன்லைன் யூபிஎஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆன்லைன் யூபிஎஸ் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்க, வித்தவுட் எனி இன்ட்ரப்ஷன் அவுட்புட் ஆனது கிடைக்கும். இந்த இன்ட்ரப்ஷன் இல்லாமல் அவுட்புட் கிடைச்சாவே அதற்கு பேர் ஆன்லைன் யூபிஎஸ். அதாவது ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணி யூபிஎஸ் சப்ளையும் இபி சப்ளையும் கட் ஆஃப் ஆகும்போது மாற்றி விட்டுச்சு சொன்னாக்க அது ஆஃப்லைன் யூபிஎஸ். வித்தவுட் சுவிட்சிங்கில் டேரெக்டாக பவர் சப்ளை அவுட்புட் கிடைச்சது சொன்னால் அது ஆன்லைன் யூபிஎஸ். ஆன்லைன் யூபிஎஸ்ல என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னாக்க, சார்ஜிங் ஆகிட்டு இருக்கும் போதே அவுட்புட் கிடைச்சிட்டு இருக்கும். இபி சப்ளை கட்டான அடுத்த செகண்டே பார்த்து சொன்னாக்க எந்த விதமான இன்ட்ரப்ஷன் இல்லாமல் பேட்டரி பேக்கப் ஆனது அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அது ஆன்லைன் யூபிஎஸ். ஒருவேளை கட் ஆகி, அதாவது இபி சப்ளை கட் ஆகணும்னா இபிக்கு சப்ளை கட் ஆகிறது ஒரு சுவிட்சு, திருப்பி வர பேட்டரி பேக்கப்பாக அவுட்புட் எடுத்து கொடுக்குறதுக்காக அதே சுவிட்சை யூஸ் பண்ணி, அதாவது டிரான்ஸ்ஃபர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர் சுவிட்சில் வேலை என்னன்னு கேட்டீங்க சொன்னாக்க, இபியில் சப்ளை ஓடிட்டு இருக்கும்போது பார்த்து சொன்னால் இபி சப்ளை அவுட்புட்டாக கொடுத்துட்ருக்கோம். இபி கட்டான உடனே பார்த்துட்டாக்க பேட்டரி பேக்கப்பாக அவுட்புட்டாக கொடுக்கும். அதாவது சம் மைக்ரோ செகண்ட் வந்து கட் ஆஃப் ஆகி ஆன் ஆனிச்சு சொன்னால் அது ஆஃப்லைன் யூபிஎஸ். எந்த விதமான கட் ஆஃபும் இல்லாமல் டைரெக்டாக அவுட்புட் கிடைச்சது சொன்னால் அதுக்கு பேர் ஆன்லைன் யூபிஎஸ். இந்த ரெண்டு யூபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா எந்த யூபிஎஸ்ஸாக இருந்தாலும் ஒரு கன்வெர்ட்டர் சர்க்யூட் கண்டிப்பாக இருக்கும். கன்வெர்ட்டரோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஏசி சப்ளை, நமக்கு கிடைக்கக்கூடிய ஏசி சப்ளை ஆனது டிசியாக மாற்றணும். ஏன் டிசியாக மாற்ற சொன்னாக்க, பேட்டரி ஆனது சார்ஜ் பண்ணுறதுக்கு டிசி தேவை. பேட்டரி சார்ஜ் பண்ணுறது டிசி தேவையாக இருக்கிறதுனால ஏசி சப்ளையை டிசி சப்ளையை ஃபஸ்ட்டு மாற்றணும். அதன் மூலம் பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். இபி சப்ளை கட்டான பேட்டரி அவுட்புட்டை வெளியில் கொண்டு வரணும். பேட்டரி அவுட்புட்டை வெளியில் கொண்டு வரும் அப்படின்னு சொன்னால் என்னென்னு கேட்டாக்க, பேட்டரி அவுட்புட் எப்போதும் டிசியாக தான் இருக்கும். இந்த டிசியை வந்து நம்ம வந்து ஏசியாக மாற்றினா தான் நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும் இல்லையா? அதனால் பார்த்தீங்க சொன்னாக்க அதுக்கு ஒரு இன்வெர்டர் தேவை. அதாவது ஏசியை டிசியாக மாற்ற ஒரு கன்வெர்ட்டர், டிசியை ஏசியாக மாற்ற ஒரு இன்வெர்ட்டர். இந்த ரெண்டு சேர்ந்த அமைப்பு தான் யூபிஎஸ். ரைட்டாங்க? இந்த யூபிஎஸ்ல பார்த்து சொன்னாக்க இந்த ரெண்டு இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க கேட்டாக்க, நம்ம பேட்டரியோட கெப்பாசிட்டி அந்த மாதிரி பேட்டரி பார்த்து சொன்னால், வீடுகளில் பார்த்து சொன்னால் ஒரு பேட்டரி அப்படியே கூடுதலாக போனால் ரெண்டு பேட்டரி யூஸ் பண்ணுவாங்க. ஆஃபீஸில் பார்த்து சொன்னால், ஐடி கம்பெனிஸில் பார்த்து சொன்னாக்க லாட் ஆஃப் பேட்டரிஸ், அதாவது ஏகப்பட்ட பேட்டரிஸை சீரீஸில் லிங்க் பண்ணி ஒன்றா கனெக்ட் பண்ணுவாங்க. பேட்டரி பேங்க்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டரி பேங்கோட வேலை என்ன கேட்டீங்கன்னாக்க, அதாவது அதிகமான ஏஹெச் கெப்பாசிட்டி நமக்கு வேணும்னு சொன்னால் பேட்டரி பேங்க் தான் போடணும். நம்ம வீட்டில் பார்த்து சொன்னாக்க 150 அதிகபட்சம் போடுவாங்க, இல்லை 200 போடுவாங்க, அதுக்கு மேலே போட மாட்டாங்க. இதே ஆஃபீஸ் யூஸுக்கு ஒரு 50 கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க, 100 கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க சொன்னாக்க, அந்த அளவுக்கு அவுட்புட் சப்ளை கொடுக்கணும்னு சொன்னாக்க பேட்டரி பேங்க் யூஸ் பண்ணி அந்த ஏசி சப்ளை டிசியை மாற்றி கன்வெர்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுக்கிறதுக்கு இன்வெர்டர் யூஸ் பண்ணி அவுட்புட் எடுத்து அவுட்புட் ஆனது வெளியில் வந்து சேரும். இதுதான் யூபிஎஸ் இருக்கக்கூடிய விஷயம். டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி வோல்டேஜை குறைக்க கூட்ட ஒரு யூபிஎஸ் சொன்னால் ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக தேவை. ஏன் ஸ்டெபிளைசர் கேட்டிங்கனாக்க, இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய இபி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஸ்டெபிளைசர் வோல்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஸ்டெபிளைசர் வோல்டேஜ் தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம வந்து டிசியை மாற்றி சார்ஜ் பண்ண முடியும். அதனால் ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ஸ்டெபிளைஸ் பண்ணிவிட்டு திருப்பி கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி டிசியாக நம்ம பேட்டரி பேங்க்கில் ஸ்டோர் பண்ணுறோம். இந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய சப்ளையை, அதாவது வோல்டாம்ஸை, இந்த வோல்டாம்ஸை வந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கு இன்வெர்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூபிஎஸ் அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் ஆஃப்லைனோட வேலை பார்த்து சொன்னாக்க ஒரு டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா இபி சப்ளை கட்டான உடனே அவுட்புட் ஆனது மாற்றி விடுறதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச் ஆனது பயன்படுது. ஆன்லைன் யூபிஎஸ் அப்படி சொன்னால் எந்த விதமான கட் ஆஃபும் இல்லாமல் அவுட்புட் ஆனது பேட்டரி பேங்க்ல டேரெக்டாக கிடைக்கும். அப்படி கிடைச்சா ஆன்லைன் யூபிஎஸ். இந்த யூபிஎஸ் பற்றி சொல்லியாச்சு. இன்வெர்டர், கன்வெர்டர்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரு, பேட்டரிஸ் எப்போதும் டிசி பேட்டரிஸ் தான் நம்மகிட்ட அவைலபிள். ஸோ டிசியை மாற்றி தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். யூபிஎஸ் சொன்னால் அன்லிமிட்டட் பவர் சப்ளை. இதில் ஆன்லைன் யூபிஎஸ், ஆஃப்லைன் யூபிஎஸ், 2 வகை யூபிஎஸ். ஆன்லைன் யூபிஎஸை பொறுத்தவரை எந்த விதமான டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச் இருக்காது, டைரக்ட் அவுட்புட் தான். ஆஃப்லைன் யூபிஎஸை பொறுத்தவரை ஒரு டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வச்சிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச் இருந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி பேக்கப்லேருந்து ரிட்டர்ன் கிடைக்கும். இபி சப்ளை கட் ஆனால் பேட்டரி பேக்கப்லேருந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சுக்க நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் யூபிஎஸை பற்றி மேலும் பல வகை தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற மீண்டும் கேட்டுக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கொண்டே வந்து சேரும். நன்றி.